இந்தியாவில் வேலைவாய்ப்பு சந்தை வலுவடைந்து வருவதாகவும் இதில் கோவை, திருச்சி, மதுரை போன்ற டயர் 2 சிட்டிகளில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் எனவும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. உலகில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் 3வது இடத்தை பிடிக்க முயற்சித்து வருகிறது. 2025-2026 நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை தக்க வைத்துக் கொண்டது. வளர்ச்சி காரணமாக நடப்பு நிதியாண்டில் 2ஆம் பாதியில் நிறுவனங்கள் வேலைக்கு ஆட்களை சேர்ப்பது அதிகரிக்கும் என்று டீம் லீஸ் சர்வீசஸ் நடத்திய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவில் நிகர வேலைவாய்ப்பு 4.4% அதிகரிக்கும் என்று டீம் லீஸ் சர்வீசஸ் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் லாஜிஸ்டிக்ஸ் செக்டார் 10.8%, சில்லறை விற்பனை செக்டார் 8.1% வேலைவாய்ப்பை வழங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விற்பனை அடிப்படையில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் புரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டம், அதேபோல் வேலைவாய்ப்பை உருவாக்கினால் ஊக்கத்தொகை வழங்கும் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டத்தால் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் செக்டார், மின்சார வாகன உள்கட்டமைப்பு செக்டார் போன்ற துறைகளும் விரிவடைந்து வருகிறது. அதிகமாக வேலைவாய்ப்பை வழங்கும் சிட்டிகள் லிஸ்டில் பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, புனேவுக்கு அடுத்த இடத்தில் சென்னை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பெரும் நகரங்களை, அதாவது சென்னை, மும்பை, ஹைதராபாத் போன்ற டயர் 1 நகரங்களை தாண்டி கோவை, திருச்சி, மதுரை போன்ற டயர் 2 நகரங்களிலும் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் டீம் லீஸ் சர்வீசஸ் ஆய்வறிக்கையில் நாட்டின் டயர் 2 நகரங்களிலும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை, திருச்சி, மதுரை போன்ற டயர் 2 நகரங்களிலும் தொழில் வளம் அதிகரிக்கும் வேளையில் அதுபோன்ற நகரங்களில் வேலைவாய்ப்பு பரந்த அளவில் பெறும் என வெளியாகியிருக்கும் ஆய்வறிக்கை கவனம் பெற்றிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.